ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாபிஸ் vlogல டேஸ்டியான குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 50 கிராம் உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு அதை ஒரு 6 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 1 கப் மாவு பச்சரிசி, 1 கப் புழுங்கலரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வச்ச உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதே கிரைண்டரில் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாமல் கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியும் நல்லா அரைஞ்சிருச்சு. அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. மாவு நல்லா அரைஞ்சதுமே அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதை அப்படியே ஒரு ஓவர் நைட்டுக்கு விட்டுறணும். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்மளோட குழிப்பணியார பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் 250 கிராம் ப்ரௌன் சுகரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக வெல்லமோ சுகரோ எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை குழிப்பணியார பேட்டரில் சேர்த்துக்கலாம். இப்போ பேட்டரில் சுகர் சிரப் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்ததோடையே குழிப்பணியாரம் செய்யலாம். நான் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/2 மூடி தேங்காய் சின்ன சின்னதாக சாப் பண்ணி நான் இப்போ இந்த பேட்டரில் சேர்த்துக்க போகிறேன். இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது. அவ்வளோதான், குழிப்பணியாரத்துக்கான பேட்டர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழிப்பணியாரம் செய்யலாம். குழிப்பணியார கடாய் நல்லா ஹீட் ஆனதும் எல்லா குழிலையுமே நல்லா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பேட்டரை எல்லா குழிலையும் சேர்த்ததுக்கப்புறம் ஃபியூ மினிட்ஸ்க்கு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இதை குக் பண்ணலாம். கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா குக் ஆகிடும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் இன்னொரு பக்கத்தை குழிப்பணியாரத்தை திருப்பி விடணும். ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை நைஃபாலேயோ திருப்பி விட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் நேரத்துலேயே சீக்கிரமாக குக் ஆகிடும். அவ்வளோதான், டேஸ்டியான குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பேட்டர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் குழிப்பணியாரம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.